அனைவருக்கும் வணக்கம். நான் அனுப் சோனி. கிரைம் பேட்ரோலோட பிளாக் ஹெட்லைன்ஸ்ல இன்னொரு எபிசோடோட உங்களை நான் இப்போ சந்திக்கிறேன். ஆண் பெண் என்ற சமத்துவத்தை நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் சில ஆண்கள் பெண்களை ரொம்ப கீழ்த்தனமா தான் பாக்குறாங்க. இந்த சமுதாயத்துல நல்லா படிச்சு வேலைக்கு போற பெண்கள் கூட பயந்து வாழ்ற இந்த சமுதாயத்துல ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கிற ஒரு பெண் எவ்வளவு கவலையும் எவ்வளவு பயத்தோடு இருப்பாங்கன்னு பாருங்க. இது சுலபமான கேள்வி. சரி, நீ இப்ப சொல்லு, a+b² எவ்வளோன்னு? a² + b² + 2ab. இதுதான் கேள்விக்கான பதில். அவ்வளோதான். எல்லா क्वेश्चनக்கும் ஆன்சர் எழுதி வைங்க, நான் செக் பண்ணிடுறேன். ஓகே? மா, சீக்கிரமா, எனக்கு டைம் ஆகுது. கண்ணா, சாப்பாடு ரெடி. வா வா சீக்கிரம். உருளைக்கிழங்காமா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அதனால தானே செஞ்சேன். ஏமா பாயசம் எல்லாம் பண்றீங்க? நிறைய சக்கரை போட்டிருக்கீங்க போல. நான் கண்டிப்பா குண்டாயிடுவேன் போல இருக்கு. குண்டாலாம் ஆக மாட்டேன். காட்டு. காட்டு. இல்லம்மா. இன்னும் கொஞ்சம். வேண்டாமா, உனக்கு தினமும் செய்யற. இந்த ஏ கோபி. அக்கா சொல்லுங்கக்கா. சுரபியோட ஸ்கூல் பஸ் இப்ப வந்துரும். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொஞ்சம் விட்டுட்டு வந்துறேன். சரி, கண்டிப்பா. ஆனா ஒரு விஷயம், முதல்ல எனக்கு ஒரு சின்ன முத்தம் கொடுங்க. ஏய், உப்பு சாப்பிட்டிருக்கியா நீ? சரி, இந்த பக்கம் கொடுங்க. குட் கேர்ள். நானே கூட்டு போறேன். வா. பாய் கண்ணா. பாய் சொல்லு. இந்தா டப்பா தயாரா இருக்கு. இன்னொரு டப்பா யாருக்குமா? லோகிதாக்கு பாயசம் ரொம்ப பிடிக்கும். அதனால போற வழியில விட்டு கொடுத்துட்டு போயிடு. அம்மா, என்னால முடியாதுமா, எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. இரு, தண்ணி அது குடிச்சிட்டு போ. ஏ கோபி, இங்க என்ன பண்ற? வாடா, கேம் விளையாடலாம். அது நீ போ, நான் ஒரு 2 நிமிஷத்துல வரேன். சரிடா, வா. வரேன் போ. ஜக்கு போடே. சரி, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போனேன். சரி, நீயும் உன்னை பாத்துக்கோ. சரியா? ஆப்வியஸ்லி. பை. ஷிகா, உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? அந்த ரஃபி கூட சுத்தாதன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லி இருக்கேன். ஐயோ, இங்க பாரு கோபி, உன் வேலையை மட்டும் பாரு. இன்னொருத்தங்க வாழ்க்கையிலயும் வீட்லயும் நலையறத முதல்ல நிறுத்து. எங்களை விட அவன் என்ன அவ்வளவு பெரிய பிஸ்தாவா? உனக்கு ஊர் சுத்துறோம் அவ்வளவுதானே. அதுக்கு எங்களை யாராச்சும் கூட்டிட்டு போ. முதல்ல உன் முகத்தை பாரு. ஏய், 2 பேரும் என்ன பண்றீங்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? ஹே, உன் ஃப்ரெண்டுக்கு புரிய வை. இவ்வளவு பாரு நீ. சரி விடுப்பா, அவங்க எப்படி போனா நமக்கு என்ன? அதெல்லாம் அவங்க அம்மாவே பாத்துப்பாங்க. விடு. விஷால், நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. அப்படியே எப்படி விட முடியும்? இடத்தோட பேரு இந்த மாதிரி பொண்ணுங்களால கெட்டு போயிடும், தெரியுமா உனக்கு? டேய், டென்ஷன் ஆகாதடா. வா, நம்ம விளையாடலாம். வா. சரி, நீ போ. நான் வரேன். போ. சரி, நீ வரவில்லை? போ, வரேன்றேன்ல. கோபி, இங்க வாயேன். வரேன். இத பாருப்பா, இத யோகிதாட்ட கொடுத்துட்டு வரியா? ஆண்டி ப்ளீஸ், வேற யார்கிட்ட சொல்லுங்க. எனக்கு அவங்க வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்காது. இங்க பாருங்க, எனக்கு சுத்தமா டைமே இல்ல. நான் வேற இடத்துக்கும் போகணும். எனக்கு சுத்தமா டைம் இல்ல. சமையல் பண்ணிட்டு இருக்கேன். இல்லடா நானே போயிடுவேன். 2 நிமிஷம் தான். போயிட்டு கொடுத்துட்டு வந்துரு. சரியா? சரி, இருங்க, நானே போயிட்டு வரேன்.
ஏய் என்னடா பண்ணிட்டு இருந்தா? ஒண்ணுமே பண்ணலடா. நான் இந்த டப்பாவை தானே கொடுக்க ஐயா வந்தேன். சொல்றேன் வீடியோ தானே எடுத்துட்டு வந்தேன். எடுடா போன் எடுடா. நிஜமா. ஐயோ ஐயோ அண்ணா ஏய், ஐயோ எடுடா. அஸ்கல். என் வைஃப் ஐயோ. இந்த பொறுக்கி என் வைஃப் வீடியோ என்னாச்சு? ஏன் இவனை போட்டு இப்படி அடிக்கிற? ஐயோ எதுக்கு அப்படி அடிக்கிறீங்க? அடிக்காம இவனை ஆர்த்தி எடுக்க சொல்றியா? தலுங்க என்ன நடக்குதுங்க? என்னடா பிரச்சனை உனக்கு? அப்படி என்னடா பண்ணிட்டான் இந்த கோபி? ஐயோ மாமா, என் பொண்டாட்டி ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும்போது இவன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தான். ஏய் ஐயோ அண்ணா சத்தியமா வேற ஒண்ணும் இல்லண்ணா. வெறும் இந்த டப்பாவை கொடுக்கறதுக்காக தானா ஐயோ நான் தான் அந்த டப்பாவை கொடுக்க சொல்லி அனுப்புனேன். இங்க பாருங்க, நீங்க உங்க வேலையா அனுப்புனீங்க, ஆனா இவன் அவன் வேலையை பார்க்க ஏய் ஆரம்பிச்சான். இருடா, நான் சொல்லிட்டு இருக்கல. ஒரு நிமிஷம். டேய் கோபி, உன் மொபைலை கொடு. இதுல வீடியோலாம் எதுவும் இல்ல இல்லடா. மாமா, கிரிமினல். இவன் டெலீட் பண்ணிருப்பான். மோசமான ஆளு. ஐயோ அவன் அப்படியெல்லாம் இல்ல. எங்க கோபி அப்படியெல்லாம் இல்ல. தெருவுல இருக்கிற எல்லாருமே அவனை நம்புறோம். என்ன நீ இன்னைக்கு இத கோபிக்காக வக்காலத்து வாங்குறீங்க? இதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ண போறீங்கன்னு பாருங்க. வா வீட்டுக்கு போலாம். கோபி நீ ஏன் யோகிதா வீட்டுக்கு போன சொல்லு. அக்கா கங்கா ஆண்டி தான் சொன்னாங்க. யார் என்ன சொன்னாலும் நீ போயிடுவியா? கோபி போய் குழந்தை ஸ்கூல்ல விடு. போய் கடையில போய் காய்கறி வாங்கிட்டு வா. எப்பெல்லாம் ஜனங்களுக்கு தேவைப்படுதோ அப்பதானே நம்மளெல்லாம் கூப்பிடுவாங்க. நம்ம தெரு இல்ல. அப்படி இருக்கும்போது இத நம்ம தானே பாத்துக்கணும். சொல்லுங்க. கடைக்கு போனேன், லட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்தா. ஆஹா. என்னது அது? ஏய் யாரா அது? யாரா கல் எறிஞ்சது? யாரா அவன்? உங்க பொண்ணோட நடவடிக்கை சரியில்லை. ரஃபிக்கோட ரொம்ப சுத்துறா. இப்படியே விட்டீங்கன்னா உங்க மூஞ்சில மட்டும் இல்ல, இருக்கிறவங்க எல்லாரும் மூஞ்சிலையும் கரிய பூசுவா. ஏய் என்ன இதெல்லாம்? என்னடி இதெல்லாம்? ரஃபிக்கோட பழகாதன்னு சொல்லி இருக்கலாம் இல்லையா? ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? ஐயோ என்ன பண்ணுங்க நீங்க? வளர்ந்த பொண்ணுங்க மேல யாரா கைய வைப்பாங்களா? இந்த வாட்டி அவளை அடிக்க மட்டும் தான் செஞ்சேன். இப்படியே நடந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா? கழுத்தையே வெட்டி போட்டுருவேன். யாரு? யார் நீங்க? ஏன் யாருன்னு சொல்ல மாட்டேன்றீங்க? ஓய், என்ன ஆச்சு? ஏன் அமைதியா இருக்க? சிக்கா என்ன சிக்கனா? மோகன் சார், உங்களுக்கு இவ்வளவு தெரியுமா? ஆமா சார், எங்க தெருல தான் இருக்கா. என்ன சிக்கனா? உனக்கு ஒன்றும் ஆகலையே? அது வந்து அங்கிள் ரஃபீக் அங்க. அந்த ரஃபீக் கூட உங்க ஸ்ட்ரீட் தானா? ஆமா சார். சார் நான் தான் சார் கால் பண்ணேன். பாஸ்மதிக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர்ல இருந்தா இவங்க எனக்கு கிடைச்சாங்க. அந்த பையனுக்கு ரொம்ப அடிபட்டு இருந்துச்சு சார். அதனால தான் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன். தேங்க்யூ. உண்மையிலேயே மனிதாபிமானம் உள்ள மனுஷனா இருக்க. வாங்க டாக்டர், அந்த பையன் ரஃபீக் எப்படி இருக்கான்? நாங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அவர் மோசமான நிலைமையில இருக்காரு. இங்க பாருமா, என்னாச்சுன்னு சொல்லு. சார் நான் ரஃபீக் கூட தான் கார்ல போயிட்டு இருந்தேன் சார். அவனுங்க உன்னை ஏதாவது பண்ணானுங்களா? இல்ல சார், அவங்க என்ன எதுவும் பண்ணல. நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா உன்னை பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தெரியலையே. மேடம், இவளுக்கு கொஞ்சம் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இவளுக்கு ஏதாவது ஆயிருக்கும். இல்ல இல்ல, நான் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிக்க மாட்டேன். ஆமா, சட்டப்படி நாங்க மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து ஆகணுமா? இல்ல மோகன் அங்கிள், எனக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க விருப்பம் இல்ல. ரஃபீக் உன் நண்பன் தானே? அவன் நிலைமைய பார்த்தல. ரஃபீக் அவங்க எந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னு. உன்கிட்டயும் தப்பா நடந்திருக்காங்க.
இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க திறந்த வெளியில தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தா வந்து சேராதா என்ன? இப்ப சொல்லு, டெஸ்ட் எடுத்துக்கிறியா இல்லையா? குட். மேடம், இவளை மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க. என்ஓசியில் சைன் வாங்கிக்கோங்க. அவ இஷ்டப்படி தான் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தான்னு எழுதிக்கோங்க. கூட்டிட்டு போங்க. எக்ஸாக்டா எந்த லொகேஷன்ல நடந்துச்சு? சார் இந்த பக்கம் சார். சார் அவன் இங்கே தான் சார் கிடந்தான். மிஸ்ரா, அக்கம் பக்கத்தில் தேடிட்டு வா. சார் ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. சார், இந்த செப்பலை பாருங்க, அங்கேயும் இருக்க. ஒருவேளை அந்த பொண்ணுதான் கூட இருக்கலாம்ல. சார் இங்க வலையெல்லாம் உடைஞ்சு கிடக்குது. இங்க நிறைய கிடக்குது சார். மிஸ்ரா, இந்த வலையெல்லாம் அவளோடது தான். ஹாஸ்பிட்டலில் அவள் கையில் நான் பார்த்தேன். ஐ எம் ஷோர் கண்டிப்பாக அவளுக்கு இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இதை சீக்கிரமாக ஃபாரன்சிக்கு அனுப்பி வச்சிரு. மோகன் சார், அதே மாதிரி வேற தடையும் இருக்கான்னு நல்லா செக் பண்ணி பாருங்க. அந்த பொறுக்கி இங்கே காண்டம் யூஸ் பண்ணி தூக்கி போட்டிருந்தாலும் போட்டிருப்பானுங்க. மிஸ்ரா, உனக்கு என்ன தோணுச்சு சொல்லு? ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம், அதனால தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க சார். பக்கத்தில் சிசிடிவி கேமரா ஏதாவது இருக்கான்னு பாரு. முடிஞ்சால் அதை கலெக்ட் பண்ணிக்கோ. சார். மோகன் சார். சொல்லுங்க சார். உங்கள் ஏரியா இங்கே தான் எங்கேயோ இருக்குன்னு சொன்னீங்கல்ல? எஸ் சார். அங்கே உள்ள ஆளுங்க எவனாவது செஞ்சுருப்பானுங்களா? இல்லை சார், இவ்வளோ மோசமான வேலையை பண்ணுற மாதிரி யாரும் இல்லை சார். ஒருவேளை ரஃபீக்கு பிடிக்காதவங்க கூட அங்கே இருந்திருக்கலாம்ல. எல்லாம் அவ்வளோ வெறுக்கிறவனுங்களா கூட இருந்திருப்பானுங்க. ஒருவேளை இவங்க 2 பேரும் பழகிறது யாருக்கும் பிடிக்காம இருந்திருக்கலாம். இப்பத்தி ஜென்ரேஷன் பசங்க யாரையும் நம்ப முடியாது. அப்படிலாம் யாரும் இல்லை சார். ரஃபீக்கும் ருஷிகாவும் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ரஃபீக்கோட அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அப்பத்துலேருந்து ரஃபீக் தனியாக தான் இருக்கான். இவங்க காதலிக்கிறது எல்லாருக்கும் தெரியும் சார். சார், ரஷிகாவோட அப்பா எப்பவும் கோவமாக தான் சார் இருப்பாரு. என்னாச்சு? ஏதோ பூதத்தை பார்த்த மாதிரி ஓடி வர. ஏன் இப்படி வேர்த்து விறுவிறுத்து போயிருக்க? ஒண்ணுமே இல்லை. மா, எப்படி இருக்க? ஷிக்காவை ரேப் பண்ணிருக்காங்க. ரேப்பா? இவகிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா? தேங்க்யூ டாக்டர். கவனமா கேளு. உன்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டவங்கள உன்னால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? இல்ல சார். ரஃபீக்கு வேற யார் கூடயாவது பகை இருந்துச்சா? இல்லை உனக்கு யார்கிட்டயாவது ப்ராப்ளம் இருந்துச்சா? அப்படி எதுவும் இல்லை சார். உங்களை பைக்கில் பின்தொடர்ந்து வந்ததை நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையா? நீ எதையாவது நோட் பண்ணியா? பைக்கோட நம்பர் இல்லை பைக்கோட கலர்? சார் அது என்னாச்சு? ஷிகா, என்ன நடந்தது? வா ஷிகா, வா எழுதுரு. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா. ஒரு நிமிஷம் இருங்க. இது போலீஸ் கேஸ்ன்றதுனால இவளை நீங்க எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. ரஃபீக்க கொல்ல பார்த்திருக்காங்க, உங்க பொண்ணை ரேப் பண்ணிருக்கானுங்க. எங்க பொண்ணு யாரும் ரேப் பண்ணல. வாழ வேண்டிய பொண்ணு வாழ்க்கையில இப்படி அபாண்டமா பழி போடாதீங்க சார். வா போலாம். வா ஷிகா, வா. சொல்றது கேளுங்க. நாங்க மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சு. சரியா? டெஸ்டா? யாரை கேட்டு நீங்க டெஸ்ட் பண்ணீங்க? பெத்தவங்கள கேட்டீங்களா? இங்க பாருங்க, நாங்க யார்கிட்டயும் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. இவ அடல்ட். இவ விருப்பப்படி தான் எல்லாத்தையும் கேட்டு நாங்க என்ஓசி பண்ணோம். அதுல சைனும் போட்டிருக்காங்க. இப்போ இவ ஒரு எஃப்ஐஆர் கொடுத்தாகணும். ஷிகா உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க மாட்டா. ஓகே, வா போலாம். இருங்க. இவ எஃப்ஐஆர் கொடுக்கல அப்படின்னா சூமோட்டோ கேஸ் போட வேண்டியது வரும். ரஃபீக்கோட உயிரை எடுக்கிறதுக்கு யாரோ முயற்சி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, டெஸ்ட்ல தெரிய வந்திருக்கு இவளை ரேப் பண்ணியிருக்கானுங்க. இவ எங்களுக்கு கோஆபரேட் பண்ணலன்னா இவ மேலயும் கேஸ் போடுவோம். நீங்க எந்த கேஸ் போட்டாலும் சரி, யார் மேல கேஸ் போட்டாலும் சரி, ஷிகா இங்க இருக்க மாட்டா. வா ஷிகா, போலாம். என்னாச்சுமா? ஏன் நின்னுட்டீங்க? இந்த ஷிகாக்கு என்னாச்சு?
என்ன ஏடி தடுக்கிற? உன் செல்ல பொண்ணு என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்கா பாத்தியா? இந்த சனியனால குடும்பத்தோட மான மரியாதை கௌரவம் எல்லாம் போச்சுடி. ஒவ்வொரு வாட்டியும் பலாத்காரம் பத்தின கேஸ் வந்து போலீஸ் கிட்ட வருது. போலீஸ் அந்த கேஸை நல்லா விசாரிக்கிறாங்க. ஆனா நிறைய கேஸ் வந்து போலீஸ்க்கே தெரியாம அது எல்லாமே மறைக்கப்படுது. இந்த கேஸ்ல கூட ஷிகா கிட்ட இருந்து போலீஸ்க்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்காதுன்னு நினைச்சாங்க. அப்படின்னா இந்த கேஸை போலீஸால எப்படி சால்வ் பண்ண முடியும்? சார், ஷிகாவோட மெடிக்கல் ரிப்போர்ட். ரேப் காண்டம் போட்டு செய்யப்பட்டிருக்கு. 3 காண்டம் ட்ரேசஸும் ஒரு செமன் ட்ரேஸும் கிடைச்சிருக்கு. ஒருவேளை ஒருத்தனோட காண்டம் கிழிஞ்சு போயிருக்கலாம். இருக்கலாம் சார். பைக்கை பத்தி தெரிய வந்துச்சா? அக்கம் பக்கத்துல சிசிடிவி கேமரால எதுவுமே இல்ல. ஆனா பக்கத்துல சொராயில இருக்கு. அந்த ஃபுட்டேஜ் செக் பண்ணோம். ஆனா அது வழியா நிறைய பைக் போயிருக்கு சார். ஒரே நேரத்துல 3 பேர் போன மாதிரி பைக்கு? அதையும் செக் பண்ணோம். ஆனா அந்த மாதிரி பைக் எதுவும் இல்ல. அப்ப யாராவது ஒரு ஆளு பைக்ல இறங்கி வேற பக்கமா போயிருக்கலாம். மோகன் சார், உங்க இடம் கூட அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது இல்லையா? எஸ் சார். அப்படின்னா அந்த 3வது ஆளு உங்க ஏரியால கூட ஒளிஞ்சிருக்கலாம். ஒருவேளை அந்த 3 பசங்களும் உங்க ஏரியா பசங்களா கூட இருக்கலாம்ல. உங்க ஏரியாவில் தான் யாரோ ஒருத்தர் இன்வால்வ்டுன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல சார், யாரும் இங்க ரஃபி கூட எல்லாம் சண்டை போட்டது இல்ல சார். சரி, போலாம். ஏய் நீரு, அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உள்ளவா. ரொம்ப அறிவாளி மாதிரி காட்டிக்காத, சரியா? போலீஸ் எதுக்கு இங்க வந்திருக்கு? ஐயோ, அந்த பையன் இருக்கான்ல ரஃபிக், அவனை யாரோ நல்லா போட்டு அடிச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான். அப்புறம் அந்த ஷிகா அவனோட தானே சுத்திட்டு இருப்பா. அவளுக்கும் ஏதோ ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாத்தீங்கல்ல அவ எந்த நிலைமையில வந்தான்னு. என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும்? அப்படி ஏதாவது ஆயிருந்தா அவ போலீஸ்க்கு போயிருப்பாள்ல. இங்க பாருங்க சார், இங்க யாரும் உங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். அதோ எதிர்க்க வீடு இருக்குல்ல, கோபின்னு ஒரு புறம்போக்கு இருக்கான். ஒரு கண்ணு தான் அவனுக்கு. அவனால தான் பிரச்சனையா இருக்கும். எப்படி அப்படி சொல்ற? யாராவது அவனுக்கு ஷிகாவோட வந்துட்டு போனாங்கன்னா அவனுக்கு பிடிக்காது. அதனால ரஃபிகோட ஒரு நாள் கூட அவன் சண்டை போட்டிருக்கான். அப்புறம் நானே என் கண்ணால பார்த்தேன் ஷிகா வீட்டுக்குள்ள கல் எறிஞ்சத. சுபாஷ், என்ன பேசுற நீ? பாருங்க மாமா, நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? அப்படியே மேல நம்பிக்கை இல்லைன்னா விஷால் கிட்ட கேளுங்க. சொல்லு விஷால். அது மட்டும் இல்ல சார், இவ என்னோட ஒய்ஃபு. இவ வீட்டுல துணி மாத்திட்டு இருக்கும்போது அவன் வீடியோ எடுக்க பார்த்தான் சார். இவன் என்னென்னமோ பேசலாம். அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை சார். நானே கோபியோட மொபைலை வாங்கி பார்த்தேன். அதுல வீடியோலாம் எதுவும் இல்ல. இல்ல சார், இவர் உண்மையை தான் சொல்றாரு. அவன் பார்வையே தப்பா தான் இருக்கும். இப்ப கேட்டீங்களா மாமா? என்னாச்சு? எங்க போற? ஒன்றும் இல்லைக்கா, சொர்பியோட ஸ்கூல் பஸ் இப்போ வந்துரும்ல, ஸோ அவளை கூட்டிட்டு வரதுக்காக நான் இப்போ போறேன். திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? அவங்க வீட்டுல வேற யாரும் இல்லையே என்ன? அவங்க அம்மா இல்ல? நீ எதுக்காக போற? என்னக்கா நீங்க கூட இந்த மாதிரி கோபி, உனக்கோ ரஃபிக்கோ ஷிகாக்கோ ஏதாவது சண்டையா? இல்ல சார், இவனுக்கும் யாருக்கும் எந்த சண்டையும் இல்ல. நேத்து 2 மணி வரைக்கும் எங்க இருந்த? அது வந்து சார், நான் வீட்டில் தானே சார் இருந்தேன். மிஸ்ரா, கூட்டிட்டு போயிடுங்க. சார் 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 இழுத்துட்டு போறீங்க. எங்க எடுத்து போறீங்க சார்? அவன் எதுவும் பண்ணல. அவன் எதுவும் பண்ண மாட்டான். கேள்வி கேட்க போறான், அவ்வளவுதான். சார் நான் எதுவுமே பண்ணல. இழுத்துட்டு வாங்க இவனை. நான் எதுவுமே பண்ணல சார். சார் சொல்றத கேளுங்க சார். எங்க எடுத்து போறீங்க சார்? சார் என்ன சார் இழுத்துட்டு போறீங்க? சார் நான் உண்மையை தான் சார் சொல்றேன். நான் வீட்டில் தான் இருந்தேன். சார், கோபியோட கால் ரெக்கார்ட் அப்புறம் மொபைல் லொகேஷன். நீ வீட்டுல இருந்தன்னா எங்க ஷிகா ரேப் பண்ணப்பட்டாலும் அங்க உன் மொபைல் லொகேஷன் எப்படி காட்டுது? சார் இதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது சார், சத்தியமா. அப்படின்னா உன்னை எங்க ஸ்டைல்ல தான் விசாரிக்கணும். மிஸ்ரா, பொறுக்கி எழுதிட்டு வா. சார் நான் நிஜமா சொல்றேன் சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஐயோ கோபி. அக்கா. சார் சார் சார், என் தம்பி எதுவுமே பண்ணல சார். ரஃபிக்க அவன் அடிக்கல சார். எதுவும் பண்ணலையா? இவன் ரஃபிகை மட்டும் தான் அடிச்சான்னு நினைச்சிட்டு இருக்கியா? 2-3 பேர் சேர்ந்து ஷிகாவை ரேப் பண்ணியிருக்கானுங்க. சார் நான் எதுவுமே பண்ணல சார். சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் நான் சத்தியமா எதுவுமே பண்ணல சார். சார் சத்தியமா எதுவுமே பண்ணல சார். ரேப் பண்ணுவியா? சொல்றேன் சார். சார் சத்தியமா சொல்றேன் சார், நான் எந்த தப்புமே பண்ணல சார். மிஸ்ரா, இவனை வேற லெவல்ல விசாரி. இவன் டிஎன்ஏ எடு. ஷிகா டிஎன்ஏ ஓட மேட்ச் ஆகுதான்னு பாரு. சார் 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 சார்
சார் கோபியோட டிஎன்ஏ ஷிகாவோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகல. மிஸ்ரா, அவ பாடியில இருந்து நமக்கு ஒருத்தனோட சிமன் தான் கிடைச்சிருக்கு. ஆனா அவளை ரேப் பண்ணது 3 பேரு. ஏன்னா கோபி காண்டம் கிழியாம இருந்திருக்கலாம்ல. சார் இது பாசிபிள், ஆனா கன்ஃபார்மா சொல்ல முடியாது. கோபியோட ஏரியா பக்கத்துல தான் இருந்திருக்கு, அதனால அவ அங்க இருந்திருக்கலாம். அவங்க அக்காவும் நிறைய வாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டா, பெயிலுக்கும் அப்ளை பண்ணியிருக்கா. சரி, அவனை விட்டுரு. ஸோ கோபி, நீங்க என்ன பண்ற? போலீஸ் உன்னை விட்டுருச்சா? ஆங்கா, என்ன போலீஸ் விட்டுருச்சு. கண்டிப்பா விட்டுதான் ஆகணும். நான் தான் ஒண்ணுமே பண்ணல. போலீஸ்காரங்க கிட்ட எனக்கு எதிரா எந்த ஆதாரம் தான் இல்லல்ல. உன்னை விட்டுட்டாங்க அப்படின்னா இங்க என்ன பண்ற? அது மட்டும் இல்ல, இங்கேயே நின்னுட்டு இருக்க. நான் என்னன்னா வீட்டுல அவ்வளவு கவலையா உட்காந்துட்டு இருக்கேன். நீ வீட்டுக்கு வரவே இல்ல. வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன்க்கா. கோபி, அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தப்போ ஏன் அவ்வளவு கவலையா வந்த? என்னாச்சு? ஓ அன்னிக்கா, அன்னைக்கு நான் நாய் துரத்திட்டு வந்துச்சா, அதான் நான் பயந்துட்டேன். நீ வாக்கா. கோபி, என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, உனக்கு என்ன ஆச்சுன்னு. இப்பெல்லாம் எதுவுமே சரியில்லை. என்னென்னமோ நடந்துக்கிட்டே இருக்கு. ஷிகாவை ரேப் பண்ணியிருக்காங்க. இதை உனக்கு யார் சொன்னா? மாலதி தான் சொன்னா. ஆமாப்பா, பாவம் அந்த பொண்ணுக்கு அப்படி நடந்திருக்க கூடாது. ஆனால் அப்படி பண்ணவங்கள சீக்கிரமாகவே நாங்கள் பிடிச்சிடுவோம். சிமெண்ட் டெஸ்ட்லாம் முடிஞ்சிடுச்சு. டிஎன்ஏ மட்டும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமாகவே அந்த நாய்களை பிடிச்சிடலாம். எந்த தடயமும் கிடைக்கலன்னா தான் பிரச்சனையே. இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் இப்படி தான், எந்த தடயமும் கிடைக்கவே இல்லை. ஆனால் இந்த வாட்டி ரேப் முடிஞ்சதுக்கு அப்புறம் முழுசாக தண்ணியில் நினச்சிருக்கான். அதனால கண்டுபிடிக்க முடியல. வா வா வா, இறங்கு. இப்படிதான் பொறுமையா இறங்கு, பொறுமையா. கனக், கனக், நீ இங்க என்ன பண்ற? என்னாச்சுமா? சரி, இவன் என் காருக்கு முன்னாடி வந்து விழுந்திருப்பா. போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொன்னான். என்னாச்சுமா? உனக்கு ஒன்றும் இல்லையே. என்ன ரேப் பண்ணிட்டாங்க. ரேப்பா? நான் பிளைண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன். இன்னைக்கு மத்தியானம் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது நடுவில் 2 வாட்டி மயக்கம் தெளிஞ்சது சார். முதல் தடவை தெளியும் போது யாரோ என்ன, 2வது தடவை மயக்கம் தெளிஞ்சப்போ இதெல்லாம் எங்க நடந்துச்சுமா? என்னால சொல்ல முடியாது சார். என் கூட நீங்க வர வேண்டியது இருக்கும். அதுக்கு முன்னாடி உனக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணி ஆகணுமா? மேடம், மெடிக்கல் செக்அப்புக்கு இவளை கூட்டிட்டு போங்க. கண்ணா, இப்ப வரைக்கும் இன்னும் வரவே இல்லை. தினமும் இந்நேரத்துக்குள்ள வந்துருவா. போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆண்டி, ஆண்டி நீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க? அவன் எங்க போறா? இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா பாருங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ் சார். அந்த பொண்ணு இப்போ எப்படி இருக்கா? கணக்கு தலையில் அடிபட்டிருக்கு. அவள் உடம்புல வேற எந்த தடயமும் இல்லை. ஆனால் அவளை ரேப் பண்ணியிருக்காங்க. ஒருத்தருக்கு மேலே பண்ணியிருக்கலாம். அவள் பாடியில் ஏதாவது செமன் ட்ரேஸ் இல்லை வேற ஏதாவது? இல்லை சார், பாடி ஃபுல்லாக க்ளீனாக இருந்தது. தேங்க்யூ டாக்டர். ஓகே. மோகன் சார். சார், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். உங்கள் இடத்த சார்ந்த 2 பொண்ணுங்களை தான் ரேப் பண்ணியிருக்கானுங்க.
இவங்க 2 பேரையும் ரேப் பண்ணது ஒரே ஆளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஷிக்கா வாயே திறக்க மாட்டேங்கிறாளே சார். பார்க்கலாம் இவ என்ன சொல்றான்னு. சின்ன வயசுல எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுலதான் எனக்கு கண் பார்வை போச்சு. வாழ்க்கையே இருட்டாயிடுச்சு. நான் தைரியமா தான் இருந்தேன். நம்பிக்கையையும் கைவிடல. படிக்கணும், வேலையும் பார்க்கணும்னு முடிவு பண்ணேன். எனக்கு கண்ணு வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா என் காலில் நான் இன்னைக்கு நிக்கிறேன். நான் முடிவு பண்ணிட்டேன் சார். யார் என்ன ரேப் பண்ணினாங்களோ அவங்கள நான் விடுறதா இல்ல சார். கண்டிப்பா நான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பேன். சார், மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் இந்த ஸ்கூல்ல தான் சொல்லி கொடுக்குறேன். தினமும் காலையில 10 மணிக்கு வருவேன். 1 மணிக்கு திரும்ப போயிடுவேன். ஏமா நீ இங்க இருந்து தான் வீட்டுக்கு போனியாமா? ஹா. உன்னால எங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமா? ஹா சார். ரைட் சைட்ல போகணும். இங்கதான் சார். அம்மாடி, இங்க தான் ரைட் எடுக்கணும்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் சைனீஸ் ஃபுட் சமைக்கிற வாசனை வரும். அப்புறம் இப்ப எப்படி போகணும்? வாங்க சார். ஏமா உனக்கு எப்படி தெரியும் நாம சரியான வழியில தான் போறோம்னு? இங்கதான் எங்கேயோ மசூதி இருக்கு. நான் வீட்டுக்கு போகும்போது தான் இங்க நமாஸ் பண்ற சத்தம் கேட்கும் சார். அதனாலதான் இந்த இடத்தை பத்தி எனக்கு தெரியும் சார். போலாம். என்னம்மா, பயப்படாத, நாங்க உன் கூட இருக்கோம்ல. சார், இந்த பைப்புக்கு 10 அடி தாண்டிதான் அவங்க என்ன தலையில அடிச்சு மயக்க நிலையில என்ன வண்டியில தூக்கி போட்டுட்டு போனாங்க சார். கான்ஸ்டபிள், அந்த குச்சியை எடுத்துட்டு வா. இது உன் ஸ்டிக் தானம்மா? இந்தா. இது இது என்னோடதுதான். என்னோடதுதான். மோகன் சார், இவ நம்மளை சரியான இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கா. பக்கத்துல எங்கேயாவது அவ பேக் இருக்கும், போய் பாருங்க சார். சார், இதை பாருங்க. அம்மா, இந்த பேக்கை தொட்டு பாரு, உன் பேக்கான்னு. அப்புறம் இந்த மொபைல். ஹா, ஏன் பேக் தான். சார், இந்த இடத்துல தான் ஷிக்காவையும் ரேப் பண்ணாங்க சார். உனக்கு வேற ஏதாவது ஞாபகம் இருக்காமா? உன்னை கிட்னாப் பண்ணிட்டு எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு? என்னை தூக்கிட்டு போன இடத்துல குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. கீழே தண்ணியும் இருந்தது சார். மோகன் சார், அது ஐஸ் ஃபேக்டரியா கூட இருக்கலாம். என்ன ஆனாலும் சரி, இந்த தடவை போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க கூடாது. எஸ் சார். ஆண்டி, கணக்கு நல்லா இருக்காளா? எங்க இருக்கா? போலீஸ் ஸ்டேஷன்ல. என்னையும் கூட கூட்டிட்டு போன்னு சொன்னேன். வேணவே வேணும்னு சொல்லிட்டா. இது என்னோட போராட்டம், நானே போராடிக்கிறேன்ட்டா. ஆமா, நீங்க ஏன் கணக்கை தடுக்கவே மாட்டேங்கிறீங்க? அவ ஏன் இப்படி பண்றா? இதெல்லாம் பண்றதுனால அவளுக்கு தான் கெட்ட பேரு. என் பொண்ணு பிடிவாதக்காரி. நான் சொல்றதை கேட்க மாட்டா. நானும் இதை தான் விரும்புறேன். அவகிட்ட கீழ்த்தரமா நடந்துகிட்ட ஒருத்தனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும்னு விரும்புறேன். சார், அங்க சிசிடிவி வந்து இல்ல. பக்கத்துல இருக்கிறத செக் பண்ண சார். ஆனா வேன் பாஸ் ஆன மாதிரி எதுவுமே இல்ல சார். இந்த பொண்ணையும் அந்த பொண்ணையும் ஒரே ஏரியால தான் கிட்னாப் பண்ணியிருக்கானுங்க. கண்டிப்பா சொல்றேன், 2 பேரையும் ஒரே ஆளுங்க தான் ரேப் பண்ணியிருக்கானுங்க. சார், இங்க பக்கத்துல ஒரு ஐஸ் ஃபேக்டரி இருக்கு சார். வாங்க போலாம். பன்னெண்டாம் தேதி இங்க யார் யார் இருந்தாங்கன்னு சொல்றீங்களா? 12ஆம் தேதி இங்க லீவு சார். லீவா? சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. சுந்தர்மன் மால்ல இருந்து இங்க யாராவது வேலைக்கு வராங்களா? இல்ல சார், அங்கிருந்து யாரும் வர்றதில்ல. ஃபேக்டரியில சிசிடிவி கேமரா எதுவும் இல்லையா? இல்ல சார், கேமரால எதுவும் நாங்க போடவே இல்ல. பக்கத்துல ஏதாவது ஐஸ் ஃபேக்டரி இருக்கா? இல்ல சார், எதுவுமே இல்ல. ஓகே, தேங்க்யூ. ஆ மிஸ்ரா,
கண்டிப்பா அந்த பொண்ணோட ரேப் இங்கே தான் நடந்திருக்கணும். இந்த இடத்த ஃபுல்லா ஃபாரன்சிக் வச்சு செக் பண்ணு. எஸ் சார். எங்க போற? ரஃபிக்க பார்க்கணுமா? அவன் கூட யாருமே இல்லம்மா. அவன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறமா ப்ளீஸ். உங்க அப்பாக்கு தெரிய வந்துச்சுன்னா உன்னை வெட்டி போட்டுருவாரு. உனக்கு எஞ்சி கேக்குறம்மா, ப்ளீஸ் பார்க்க விடுமா. சொல்றல போக கூடாதுன்னு. ஒரே ஒரு முறைமா ப்ளீஸ், கால விழுந்து கேக்குறமா. ஆமா சார், அது எங்க வேன் தான் சார். ஆனா அந்த வேன் இப்போ திருட்டு போயிடுச்சு சார். நாங்க எஃப்ஐஆர் கூட கொடுத்துருந்தோம் சார். அதுக்கப்புறம் எங்க இடத்துக்கு வெளியவே அந்த வேன் கிடைச்சிருச்சு சார். நாங்க அப்புறம் கம்ப்ளைண்ட் ரிட்டர்ன் வாங்கிட்டோம். உங்ககிட்ட ப்ரூஃப் ஏதாவது இருக்கா? இருக்கு சார், நான் கொண்டு வந்திருக்கேன். இதை பாருங்க சார். இங்க பாருங்க சார், இது ஆர்சி புக், அப்புறம் இது இன்சூரன்ஸ். சரி, நீ இப்போ போகலாம். தேவைப்பட்டா உன்னை கூப்பிட வேண்டியது வர. சரி சார். மிஸ்ரா, இவன் உண்மையை தான் சொல்றானான்னு கண்காணிக்கணும். ஸோ யார் அது? உன் போனோட ரிங்டோன் எனக்கு தெரியும். ஏன் என் எதிரில் வர மாட்டேங்கிற? யார் அது? சார், எனக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சரி சொல்லுமா. ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார். யாரும் என்னை ஃபாலோ பண்ற மாதிரி. உனக்கு எப்படி தெரிஞ்சது? அவங்க நடந்து வர்றது எனக்கு தெரியுது. அவங்க ரிங்டோனும் எனக்கு தெரியும். நிறைய தடவை அவன் என் பின்னாடி வர மாதிரி எனக்கு தோணுது சார். ஏமா, உனக்கு இந்த மாதிரி தோணிட்டு இருந்துச்சுல, அப்போ ஏன் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கல? ஏன் எங்க கிட்ட சொல்லவே இல்லை? எனக்கு அதனால பயம்லாம் எதுவும் வரல சார். அது மட்டும் இல்லாம அவன் என்ன ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினான். நீயா? நீ அவன் தானே? நீ அவனை கண்டுபிடிச்சிருவியா? ஹா சார், எனக்கு அவனோட ஸ்மெல் தெரியும். நான் அவனை ஒரு தடவை தொட்டு கூட பார்த்துருக்கேன். மிஸ்ரா, இவ ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் எந்தெந்த சிசிடிவி இருக்கோ எல்லா ஃபுட்டேஜையும் எடு. சார். சார், கணக்கை பின்தொடர்ந்தது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இங்க பாருங்க. கோபியா? எஸ் சார். மிஸ்ரா, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். கோபியை நாம விட்டுருக்கவே கூடாது. போய் கோபியை தூக்கிட்டு வா. சார். அப்புறம் அடையாளம் கண்டுபிடிக்க அந்த பொண்ணை கூட்டு வா. எஸ் சார். ஹா சார். மிஸ்ரா, நல்லா கேளு. தொட்டு பார்த்து இந்த பையனான்னு சொல்லு. ஹா சார், இவன் தான் என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான். கான்ஸ்டபிள், அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போ. கணக்கு நான் ஒண்ணுமே பண்ணல சார். நான் ஒண்ணுமே பண்ணல சார். சார், எதுவுமே பண்ணலையா? இவ்வளவு மட்டும் இல்ல, ஷிகாவையை ரேப் பண்ணிருக்க. நீங்க என்ன கேட்டீங்கல்ல, ஷிகாக் ரேப் நடந்த இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு. அப்ப நான் கணக்கு பின்னாடி தான் சார் போயிட்டு இருந்தேன். அப்படி நான் கணக்கு பின்னாடி போகும்போது என்னால எப்படி சார் ஷிகாவை ரேப் பண்ண முடியும்? கணக், கொஞ்சம் சொல்லு கணக் ப்ளீஸ். ஹா சார், அன்னைக்கு இவன் என் கூட தான் இருந்தான். நீ நீ எங்க ஏரியா பையன் தானே? உன்னை எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு உன்னை தெரியும். ஏய், எங்க போன? அப்போ இத்தனை நாள் நீ பின்தொடர்ந்திருக்க. ஃபுல் பிளானிங் பண்ணி இவளை ஐஸ் ஃபேக்டரிக்கு தூக்கிட்டு போயிருக்க. அங்க ரேப் பண்ணிருக்க. சார், நான் கனவை ரேப் பண்ணல சார். சார், கனவை நான் சத்தியமா சொல்றேன் கணக்கு, நான் உன்னை ரேப் பண்ணல. அப்புறம் ஏன்டா அவளை பின்தொடர்ந்த? சார், நான் இவ்வளவு ரொம்ப விரும்புறேன் சார். நான் அவளை லவ் பண்றேன் சார். இன்னை வரைக்கும் இவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு தைரியமே இல்லை சார். இவ பாட்டுக்கு தனியா ஸ்கூலுக்கு டெய்லி கிளம்பி போயிடுவா. இவளுக்கு எதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அதனாலதான் சார் நானே பின்தொடர்ந்து போனேன். இதான் சார் நான் எங்க அக்கா கிட்ட கூட சொன்னேன். அக்கா, நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் எதுவுமே பண்ணல. அப்படின்னா நீ அந்த இடத்துல இருந்து என்ன பார்த்துட்டு இருந்த? அது வந்து அக்கா,
நான் கனக ரொம்ப காதலிக்கிறேன். நீ எப்பவும் பின்னாடி போவல்ல, அப்ப அன்னைக்கும் பின்னாடி போனல்ல, சொல்லு. இங்க பாரு, இவளை யாரு கிட்னாப் பண்ணா, யாரு ரேப் பண்ணா? அன்னைக்கு கூட நான் அவ பின்னாடி தான் சார் போயிட்டு இருந்தேன். ஆனா கவனிக்க முடியாம போயிடுச்சு. ஏன்னா எனக்கு திடீர்னு கால் வந்துச்சு சார். யாருக்கிட்ட இருந்து போனு? மோகன் அண்ணா கிட்ட இருந்து சார். ஆமா சார், நான் தான் பஜாருக்கு போறதுக்காக ஃபோன் பண்ணேன். ஆனா இவன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு காணாம போயிட்டான் சார். அண்ணா நான் அன்னைக்கு எங்கேயுமே ஓடிலாம் போல சார். நான் அன்னைக்கு மார்க்கெட் தான் சார் போயிருந்தேன். அங்க போனா கடையெல்லாம் மூடி இருந்துச்சு சார். போனோட பேட்டரி வேற நின்று போச்சு சார். நீங்க வேணா இருங்க, போனை கூட எடுத்து காட்டுறேன் சார். மிஸ்ரா, இவன் போனை செக் பண்ணு, மார்க்கெட்ல போயும் விசாரி. சார், நான் கோபியோட ஃபோனை செக் பண்ணேன். உண்மையை தான் சொல்கிறான். ஃபோன் பேட்டரி அவுட் ஆயிருக்கு. அவனோட மொபைல் லொக்கேஷனும் மார்க்கெட்டில் இருக்கு. அங்கே போனதும் அவனோட ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. கடைக்காரனும் கடையை மூடி வச்சிருந்தது தான் சொல்கிறான் சார். அவன் கண்டிப்பாக மார்க்கெட்டு போயிருப்பான். அங்கே போய் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணியிருப்பான். அங்கே ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணியிருப்பான். அப்புறம் இவளை கிட்னாப் பண்ணியிருப்பானுங்க. ஆனால் அவனோட கால் டீட்டெயில்ஸில் எந்த ஒரு பசங்களோட நம்பரும் கிடைக்கலையே சார். கொஞ்ச நாள் ஜெயிலில் வச்சிருந்தா உண்மையை சொல்ல போகிறான். ஆனால் அவனை நம்மளால் எப்படி உள்ள வைக்க முடியும்? அவனுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லையே சார். கோபி சார், நீங்க கோபியை எப்படி இப்படி விட்டுட்டீங்க? ஏன்னா கோபிக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. சிக்கா வாயவே திறக்க மாட்டேங்கிறான். இன்னொரு பொண்ணுக்கு கண்ணே தெரியாது. உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும்? நான் உங்களுக்கு ஆதாரம் கொடுக்குறேன். கோபி என்னையும் ரேப் பண்ணா. என்ன நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா சார், உண்மையை தான் சொல்றேன். வெளியே சொன்ன அசிங்கன்னு நான் பேசாம இருந்தேன். அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை கிடைக்கும் நான் அமைதியா இருந்துட்டேன். இனி நான் சும்மா இருக்க மாட்டேன். அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன். உன் தம்பியை நீ ரொம்ப நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருந்தல. அவனுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லதான். ஆனா இப்போ ஒரு விக்டிமே தானா வந்து உண்மையை சொல்லியிருக்காங்க. இவன் தான்ட்டு. இவன் தான் யோகிதாவை ரேப் பண்ணிருக்கான். அக்கா நான் சத்தியமா எதுவுமே பண்ணலக்கா. அக்கா சத்தியமா பண்ணலக்கா. நான் உன்னை எவ்வளவு நம்பின, என்ன பண்ணி வச்சிருக்க? இவ்வளவு கீழ்த்தரமானவனு தெரியாம போச்சு. இங்க இருந்து போயிடு. என்னை பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட. அக்கா என்ன நம்புங்க, நான் எதுவுமே பண்ணல சார். சார் 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 நான் ஒண்ணும் பண்ணல சார். சொல்லு, யார் யார் உன் கூட இருந்தா சொல்றோம். வேற யாரும் இல்ல சார். சார், ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் வந்திருக்கு. ரஃபிக் இறந்துட்டானா? கேட்டல்ல, இது வரைக்கும் உன் மேல ரேப் சார்ஜ் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ மர்டர் சார்ஜும் இருக்கு. லைஃப் லாங் நீ உள்ளே தான் இருக்கணும். சார் சார் நான் ஒன்றும் பண்ணல சார். ஷிகா, இப்ப கூட நீ எங்களுக்கு உதவி செய்ய மாட்டியா? இங்க பாரு, யோகிதாவோட ரேப் கேஸ், உன் ரேப் கேஸ், கண்ணு தெரியாத அந்த பொண்ணு ரேப் கேஸ், இதுக்கு கோபி தான் காரணம்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நீ இன்னும் வாயை மூடிக்கிட்டு இருந்தன்னா ரஃபீக்கோட மர்டர் கேஸ்க்கு எங்களால தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு சொல்லு, அது கோபி தானே? எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கு. அந்த பைக்குக்கு பின்னாடி பெரிய ஏன்னு எழுதியிருக்கும். அவ்வளவுதான் தெரியும். நாம கலெக்ட் பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்துலேயும் இவ சொன்ன அடையாளம் இருக்குதான்னு செக் பண்ணு. அப்படி பார்த்தா யார் பேர்ல பைக் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. சார் சார், இங்க பாருங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் எல்லாமே தெரியும். பாருங்க சார், யார் பேர்ல இந்த பைக் இருக்கிறது கூட தெரிஞ்சிருச்சு. யார் பேர்ல? குடிங்க உன. டேய், ஏன் கண்ணிலே மண்ணு தூவ பாத்தியா? சார், நீ தான் கூட இருக்கியா? ஒரு ரேப் கேஸ்ல உன் தங்கச்சி மாட்டியிருக்கா, இன்னொரு ரேப் கேஸ்ல உன் பிரதர் மாட்டியிருக்கான். இது உங்க கால் ரெக்கார்ட்ஸும் உங்க மொபைல் லொகேஷனும். ஷிகாவும் கண்ணு தெரியாத அந்த பொண்ணு ரேப் பண்ண இடத்துல நீங்க 2 பேரும் அங்கதான் இருந்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல, உங்க 3 பேர்ல ஒருத்தரோட செமன் சாம்பிளும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தப்பிக்கவே முடியாது. அப்புறம் நீ சொல்லிதான் கோபிக்கு எதிராக யோகிதா என்ன ரேப் பண்ணதா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அவன் என்ன ரேப் பண்ணானா? சொல்றா. உண்மைதான் சார், நான் ஷிகாவை ரேப் பண்ணிட்டேன்.
நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை காப்பாத்து. நல்லா பார்த்து சொல்லு, இவன் தானே உன்னோட 3வது பார்ட்னர்? பாரு சார், எங்கள் ஏரியாவிலேருந்து ஃபோன் வந்தது சார். அந்த மானசி சூசைட் பண்ணிக்கிட்டாலாம். வாட்? எஸ் சார். ஆமா, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவ ரஃபி கூட சுத்திக்கிட்டு இருந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல சார். அன்னைக்கு ராத்திரி எங்க அப்பா பேசினதை நான் கேட்டேன். அந்த பொண்ணை ரேப் பண்ணதுக்கு அப்புறம் அவளை நல்லா தண்ணியில் நினைச்சிட்டாங்க. அப்புறம் எப்படி தடயம் கிடைக்கும்? இந்த வாட்டி போலீஸ்க்கு எந்த ஆதாரமும் கிடைக்காத மாதிரி நாங்க பிளான் பண்ணோம் சார். கோபி எப்பவுமே கனெக்ட் பின்னாடி தான் போயிட்டு இருப்பான். அதனால எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கோபி கிட்ட சொல்லி மார்க்கெட்ல இருந்து சாமான் வாங்கிட்டு வரதுக்காக சொல்லியிருந்தேன். எங்க அப்பாவும் அப்படியே பண்ணிட்டாரு. ஏற்கனவே அமர் எங்க வண்டி காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு திருடு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தான். அதே வண்டியில கணக்கையும் தூக்கி போட்டுட்டோம். ஐஸ் ஃபேக்டரிக்குள்ள நாங்க போயிட்டோம். ஐஸ் ஃபேக்டரிக்குள்ள எப்படி போனீங்க? அமர் 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஃபேக்டரியில தான் வேலை பார்த்தான். அவன்கிட்ட டூப்ளிகேட் சாவி இருந்தது. அட பாவி, உன்னை என் புள்ள சொல்லிக்கவே வெட்கமாடா. சாவுடா, செத்து போடா. இன்னும் கொன்னாதான் நான் நிம்மதியா இருப்பேன். வாங்க, என் கூட வாங்க. விஷால், பிரபாத் அப்புறம் அமருக்கு கணக்க ரேப் பண்ணதுக்கும் ரஃபிக்க கொன்னதுக்காகவும் தண்டனை கிடைச்சது. ஒருத்தரை பத்தி சரியா புரிஞ்சுக்காம அவங்களோட உருவத்தை வச்சு நம்ம தப்பா எடை போடுறோம். அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். இந்த கேஸ்ல கோபிக்கு தான் பெரிய தண்டனை கிடைச்சிருக்கு. ஆனா தப்பு செஞ்சவங்க யாரு? ஷிகா உட்பட நிறைய பேர் தப்பு செஞ்சிருக்காங்க இந்த விஷயத்துல. முதல்ல ஷிகா ரேப் பண்ணப்பட்டதை போலீஸுக்கு தெரிவிச்சிருந்தா அப்படின்னா இந்த நிலைமை அந்த பொண்ணுக்கும் கணக்குக்கு ஏற்பட்டிருக்காது. அதனால யாராவது உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னா உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சாதாரணமா வம்பு இழுக்கிற விஷயமா கூட இருக்கலாம். சில சமயம் பலாத்காரமா மாறது கூட அது வாய்ப்பு இருக்கு. நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நான் கிரைம் பேட்ரோலோட பிளாக் ஹெட்லைன்ஸ்ல உங்களை மீண்டும் நான் சந்திக்க வருகிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு நினைவிருக்கட்டும், கிரைம் என்ற ஒரு விஷயம் உங்களை நெருங்காம இருக்கணும் அப்படின்னா நீங்க எச்சரிக்கையோட இருக்கணும். எச்சரிக்கையோட இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஜெய் ஹிந்த்.